அனைவருக்கும் வணக்கம். கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்திலிருந்து விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் முதிர்கன்னிகளுக்கு அரசாங்கத்தில் ரூ. 50,000 மானியத்துடன் சுயதொழில் துவங்க மற்றும் திறன் பயிற்சி பெற தற்காலிக தங்குமிடம் வழங்க அது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேற்கொண்டு டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்டு அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு அதில் முதல்ல வர லிங்க்கும் பார்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெல்ஃபேர் போர்டுக்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணும்போது கேட்குது யூசர் கிரியேஷன் என்ன கேட்குது அப்படின்னா, என்னுடைய பேர் ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பர் கேட்குது. ஐடி வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது. நான் க்ரியேட் பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்தது. இது க்ரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய ஃபோன் நம்பரை போட்டு நம்ம அதுக்கான ஓடிபி போட்டு நம்மளுடைய டேட்டாஸை நம்ம ஃபில் பண்ணணும். இது நம்ம மொபைல்லேயே பண்ணிக்க முடியும். நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி கூட நீங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோன் நம்பர் போட்டு அதுக்கான ஓடிபியும் போட்டுறேங்க. இப்போ ஓடிபி போட்டு தான் எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் நான் எந்த நம்பர் கொடுக்குறேனோ அந்த நம்பருக்கு அது ஓடிபியாக ஜென்ரேட் ஆகி வருங்க. ஓடிபி ஹஸ் பீன் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் எடுக்கிறேன். மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும், நான் பார்க்குறேன். ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாங்க. ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சைன்இன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன பண்ணுது பாருங்கள், மேலே ரிஜிஸ்டரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போய் தான் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அதில் கேட்குது பாருங்கள், கேட்டகரி என்ன பிரிவில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கைம்பெண்களா, ஆதரவற்ற பெண்களா, இல்லை முதிர்கன்னிகளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு கைம்பெண்கள்னால் கைம்பெண்கள்னு கொடுத்துக்கிறேங்க. கைம்பெண்கள் அப்படின்னா விதவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ அவங்களுடைய பேர் கேட்குதுங்க. அவங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம் அவங்களுடைய இனிஷியலை போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட் நேம் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குதுங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதார் கார்டில் பார்த்து என்ன நேம் இருக்கோ அதை போட்டுக்கலாங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டாச்சு. அவங்களுடைய கணவர் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. இந்த கணவர் பேர் கணவரால் கைவிடப்பட்டவர்களாகட்டும், விதவைகளாகட்டும், அவங்களுக்கு வந்து அந்த விதவை சான்றிதழ் வச்சுருக்கணும். நான் விதவை அப்படின்றதுக்கு விதவை சான்றிதழாகவும், கணவன் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கான சான்றிதழும் வச்சுருக்கணுங்க. அப்போ தான் இந்த திட்டத்துக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். ப்ளஸ் நமக்கு வருமான சான்றிதழ் வேணும். ஒரு சில இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. அவங்களுடைய ரேஷன் கார்டு இதெல்லாம் தேவைப்படுதுங்க. ஓகேங்களா. அவங்களுடைய வருடமாக அவங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னவாக இருக்கணும், 1,20,000க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக நம்மளுடைய ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ குவாலிஃபிகேஷன் கேட்குது, அது கொடுத்துக்கிறேன். குடும்ப அட்டை எண் கேட்குது. ஓகேங்களா. இதை நான் சாம்பிளுக்கு போடுறதுனால இதில் நான் போடல. நீங்கள் குடும்ப அட்டை என்ன இருக்கோ, அந்த குடும்ப ரேஷன் கார்டு அட்டையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுடைய ஆக்குபேஷன் அது என்னென்னா, நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, தினக்கூலியா, இல்லை சுய தொழிலாக பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் அதில் போட்டு ஃபில் பண்ணிக்க முடியுங்க. அப்புறம் உங்களுடைய இன்கம் கேட்குது பாருங்கள், லெஸ் தென் ரூ.1,00,000 என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களுடைய இன்கம் தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி தான் இந்த ஃபைலோடு அட்டாச் பண்ணி கொடுக்கணுங்க. அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குது, நீங்கள் கம்யூனிட்டியும் இதில் கொடுத்துக்கணுங்க. இது கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுடைய முகவரி கேட்குது. இப்போ அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அவங்களுடைய முகவரி கேட்குது. ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அதே நம்பர் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க. உங்களுடைய மெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி கேட்குது. மின்னஞ்சல் முகவரி இருந்ததுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து சேரும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி வந்து நீங்கள் கட்டாயம் பதிவு பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி கொடுத்துட்டோம்னா, இது முக்கியமாக தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்காக நீங்கள் நம்ம சமூக நலத்துறை நம்ம கூடுதல் கட்டத்தில் மாவட்ட ஆட்சியரகம், கூடுதல் கட்டிட வளாகம், சமூக நல அலுவலகம் தருமபுரியிலேயே இந்த அப்ளிகேஷன் எடுத்து வந்து கொடுத்துடலாம். அவங்க பின்னாடி நான் என்னென்ன அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த அட்ரஸ் கேட்குது பாருங்கள், ஊர், என்ன பிளாக்கு, என்ன வில்லேஜ், என்ன கிராமம் எல்லாம் கேட்குது. நீங்கள் இதில் கொடுத்துக்கலாங்க.
அவங்களுடைய ஸ்ட்ரீட் பேர் கேட்குது. அவங்க தெரு பேர் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன ஊரோ அந்த ஊர கூட நீங்க குடுத்துக்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன வந்து நீங்க ஆன்லைன்ல போட்டு, அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வருங்க. அந்த நம்பரோட ப்ளஸ் வந்து நீங்க ஒரு மனு மாதிரி கூட நீங்க எழுதி நம்மளுடைய சமூக நலத்துறை அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், கூடுதல் கட்டிட வளாகம், தருமபுரி. இங்க வந்து நீங்க எடுத்துட்டு வந்து நேரடியா வந்து இங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்களுடைய முகவரி இத ஃபுல்லா டைப் பண்ணிக்கிறேங்க. பின்கோடு நம்பர் தெரிஞ்சா பின்கோடு நம்பர். இதில கேட்குது பாருங்க, என்ன மாதிரியான உதவிகள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில பாருங்க, சுயதொழில் செய்ய நிதி உதவி, அப்புறம் ஓய்வூதியம், பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் சமூக நலத்துறை திட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து திறன் பயிற்சி கேட்டிருக்காங்க. இல்ல தற்காலிக தங்குமிடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு எல்லாமே எது எது வேணுமோ, அது முக்கியமா உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, அந்த தேவையெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே கூட நீங்க செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த தேவை இருக்கோ, அந்த தேவைய குடுத்து நீங்க சப்மிட் பண்ணிக்க முடியும். இது சப்மிட் பண்ணுனதுமே நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். இதுதான் இம்பார்ட்டன்ட்டா நமக்கு தேவைப்படுங்க. இப்போ நான் பாருங்க, இங்க ரேஷன் கார்டு இல்லாதனால குடுத்ததுனால சப்மிட் ஆகல. நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கட்டாயமா குடுத்துட்டு, நீங்க சப்மிட் பண்ணுனீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடுங்க. எப்படி விண்ணப்பிக்கிறது? விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்றது இது டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க.